இயற்கை சிந்தனையோடு நாமும் செயல்படுவோம். உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இயற்கை சிந்தனை என்ற தலைப்பை ஒட்டிய ஒரு சிறு கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு சாதாரண தனிநபர், காமன் மேன், அவனுடைய தேவை என்ன என்று கேட்டால், இருக்க இடம், உடுத்த உடை, பசிக்கும் பொழுது உணவு மற்றும் தன் குடும்பத்துடன் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, மன நிறைவாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இவ்வளவுதான். இந்த தேவையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சற்றே மனம் விரிந்து வெளியே நோக்கினால், இயற்கையை பார்த்தால், அது அளப்பரிய வளங்களை மனித இனத்திற்கு வழங்குவதற்காக காத்து கொண்டிருப்பது புரியும். அளப்பரிய வளம் நிறைந்த இயற்கை அதன் முன் மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய சிறு துளி அளவுதான் மனித இனம், மனித குலம். இந்த பூமியெல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய மனிதர்களை இயற்கையின் பிரம்மாண்டத்திற்கு முன்னாடி பார்க்கும்பொழுது ஒரு சிறு துளி. இப்போ எல்லாருக்கும் அவங்களுடைய அடிப்படை தேவை சீராக நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் நிலைமை அப்படி இல்லை என்பது நம் அனைவருக்குமே தெரியும். வறுமை, பசி, பட்டினி, அதனால் ஏற்படக்கூடிய சமுதாய சீர்கேடுகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இதற்கு விடைதான் என்ன? அன்பும் கருணையும் அளப்பரிய ஆற்றலையும் தன்னகத்தே கொண்ட இயற்கையில் ஒரு குறையும் இல்லை. இயற்கை ஒரு பொழுதும் தவறு செய்யாது என்ற உண்மை நாம் அத்தனை பேருக்கும் புலப்படுகிறது. இப்போ இந்த அடிப்படை தேவை கூட ஒரு தனி மனிதனுக்கு நிவர்த்தி செய்யப்பட முடியாமல் அவன் நிம்மதியை இழந்து துயரற்று வாழ்வதற்கான காரணம் என்ன? ஒரு மனிதனின் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, தானே தனக்கு தேவையான அனைத்தையும் பெற்று அனுபவித்து வாழ முடியாது. தனது தேவைகளை நிவர்த்தி செய்வது கொள்வதற்கு பிறருடைய உதவி நிச்சயம் தேவை. அப்படிதான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆங்கிலத்தில் சோஷியல் அனிமல் என்பார்கள். இப்போ தன்னை விட்டு வெளியே வந்த பொழுதே, அது குடும்பத்தாராக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், வெளி மனிதர்களாக இருக்கட்டும், அது சமுதாயம் என்று மாறுகிறது. மனித வாழ்வு தான் சமுதாயம், இயற்கை என்ற ஒரு ஒருங்கிணைப்பில் அமைந்திருக்கக்கூடிய பெருவாழ்வு ஆகும். இதில் இயற்கை ஒருபொழுதும் தவறு செய்யாது. இயற்கை அளப்பரிய ஆற்றலுடன், பெரும் கருணையுடன்
எப்பொழுதும் மனிதனுக்கு தேவையானதை வழங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது. தனி மனிதனுக்கு எழக்கூடிய துன்பத்திற்கு காரணம் இயற்கை அல்ல என்பதில் நாம் தெளிவு பெற்றிருக்கிறோம். சமுதாயம், அதனால் ஏற்படும் குற்றங்கள், அதனால் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அப்படி என்பது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு சாதாரண தனி மனிதனுக்கு இல்லை. அதை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் பல இருக்கிறது. தொழில், பொருளாதாரம், அரசியல் தலைவர்கள் என்று பல்வேறு கூறுகளாக பிரிந்திருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பில் தனி மனிதனால், பெரும்பாலான தனி மனிதனால் செய்யக்கூடிய மாற்றம் என்பது மிக குறைவான சாத்தியக்கூறுகளுடன் முயற்சி செய்தால் அதிகாரத்தை எட்டி பிடிக்கலாம். அதிலே திருத்தம் கொண்டு வருவதற்கான பல போராட்டங்களுக்கிடையே வெற்றி பெறவும் முயலலாம். இதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைச்சல். அதனால தான் சுவாமிஜி சொல்கிறாங்க, உணர்வை உள்ளுணர்வாய் பெற்ற தலைவர்கள் வேண்டும். ஸோ இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த ஒரு சமுதாயம் மாற்றம் இயற்கையின் கருணையாலும் பெரும்பாலான தனி மனிதர்களின் சுய ஒழுக்கத்தினாலும் மாறும். அப்போ சமுதாயத்தினால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா தற்போதைய சூழ்நிலையில் அவ்வளவு எளிது அல்ல. அப்போது ஒரு தனி மனிதன் தான் நிம்மதியாக தன்னுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டு சந்தோஷமாக மனநிறைவாக தன் குடும்பத்துடன் வாழ அப்படின்னா அவன்தான் முயற்சி செய்யணும். இந்த முயற்சிக்கு பல்வேறு வகையான காரணங்களை நம்ம சொல்லலாம். பிறந்த குழந்தையை வளர்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு, இப்படின்னு பல காரணங்கள் நம்ம பிரித்து சொன்னாலும் இது அகெயின் சமுதாயத்தின் பொறுப்பாக மாறுது. இப்போ தனி மனிதனுடைய பொறுப்பு, தனி மனிதன் செய்ய வேண்டியது தான் என்ன? இந்த வாய்ப்பு எதுவுமே கிடைக்காத நிலையில் அப்படின்னு சொன்னால் சரண்டரிங் ஹிம்செல்ஃப். இதுக்கு எதுவும் தேவையில்லைல்ல. இயற்கையின் பிரம்மாண்டத்தின் முன்னாடி, அந்த பேராற்றலின் பேரறிவின் முன்னாடி தனக்கு தெரிந்தது ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல், அதை புரிந்து கொண்டு ஒன்றும் தெரியாத என்னை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன், என்னை உள்ளிருந்து வழிநடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று அதனிடம் சரணடைதல் ஒன்றுதான் வழி. அந்த வழியை காமிக்கும் பொழுது, பற்றும் பொழுது, இயற்கையின் வழியில் செல்லும் பொழுது இயற்கை அவர்களை பார்த்து கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், அவர்கள் தேவையை நிறைவேற்றும், அதனுடைய அரவணைப்பில் அவர்களை பாதுகாக்கும். இந்த வழி நாம் செல்றதுக்கு பேர் தான் இறை வழி செல்தல், இயற்கை வழி செல்தல், இறை வழிபாடு எல்லாமே. அப்போ அதற்கு அடிப்படை இந்த பேராற்றலின் முன்னால், பேரறிவின் முன்னால் தான் தனது என்பது ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்து தன்னை அதனிடம் ஒப்புவிப்பது சரணாகதி அடைதல், தன்முனைப்பு அற்று அதனோடு இணைந்து கொள்வது. சுவாமிஜி சொல்வாங்க, டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அண்டர் இட். ஸோ அதனிடம் அடிபணிந்து சிரம் தாழ்த்தி
நம்மை ஒப்புவித்து கொண்டால் அது அதனுடைய அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் நமக்கு உணர்த்தும். அந்த புரிதல் வழி நாம் வாழும் பொழுது நம்முடைய தேவைகளெல்லாம் மிக சிறப்பாக, நிறைவாக, நிம்மதியாக நிறைவேற்றப்படும். இயற்கை வழி வாழ்தல் என்ற ஒரு வழியிலே ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள அந்த இயற்கையே அவர்களை வழிநடத்த வேண்டும் என வேண்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.